ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2-3 புரோக்கர்களோட பெயர் சொல்றேன். கோடெக்ஸ், பினாமோ, ஒலிம் ட்ரேட், ஐக்யூ ஆப்ஷன். நாம எடுக்கக்கூடிய ட்ரேடுகளோட எக்ஸிகியூஷன் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுக்கு போனால் மட்டும்தான் உங்களோட ஐடிக்கு கீழே நீங்க ட்ரேட் பண்ணிருக்கீங்களா பண்ணலையா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். அதையும் நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? அடுத்ததா நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட ஃபாரெக்ஸ் புரோக்கர்ஸ். அந்த சார்ட்ல ஜஸ்ட் சிம்பிளா ஒரு சில விஷயங்கள் போட்டுட்டு நீங்க லாஸ் ஆகுற மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளோட லைஃப்ல ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள். இது கூட நேத்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, சார் கோடெக்ஸ்ல ட்ரேட் பண்ணலாமா, அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2-3 புரோக்கர்களோட பெயர் சொல்றேன். கோடெக்ஸ், பினாமோ, ஒலிம் ட்ரேட், ஐக்யூ ஆப்ஷன். இந்த மாதிரி இருக்கக்கூடிய புரோக்கர்கள் எல்லாம் என்ன விஷயங்கள் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அதே மாதிரி நம்மளோட ஃபாரெக்ஸ் புரோக்கர்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அதுல நாம டெபாசிட் பண்ணி ப்ராஃபிட் எடுத்தா அந்த வித்ட்ராவல் நமக்கு எப்படி வரும், இதே கான்செப்ட்ல இந்த மாதிரி நம்மளோட ஃபாரெக்ஸ் புரோக்கர்கள்ல நாம ட்ரேட் எடுத்து அந்த வித்ட்ராவல் எப்படி வரும், நாம எடுக்கக்கூடிய ட்ரேடுகளோட எக்ஸிகியூஷன் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுக்கு போனால் மட்டும்தான் உங்களோட ஐடிக்கு கீழே நீங்க ட்ரேட் பண்ணிருக்கீங்களா பண்ணலையா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். அதையும் நாம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே டீட்டெயிலா இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய பைனரி புரோக்கர்ஸ். இந்த பைனரி புரோக்கர்ஸோட வேலை என்ன, இந்த பைனரி புரோக்கர்ல நாம ட்ரேட் பண்ணுனா நம்மளால ப்ராஃபிட் எடுக்க முடியுமா, இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் கரெக்டா ப்ரொவைட் பண்ணுவாங்க, வித்ட்ராவல் நமக்கு வருமா. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் எல்லா புரோக்கர்கள்ல இருக்கிற மாதிரி தான் உங்களோட பணத்தை நார்மலா நீங்க யூபிஐ மூலமாவோ நெட் பேங்கிங் மூலமாவோ இல்ல வேற ஏதாவது கிரிப்டோ கரன்சிஸ் மூலமாவோ நீங்க டெபாசிட் பண்ணலாம். ஏன்னா இவங்க எல்லாருமே ஓரளவுக்கு ரெகுலேஷன் வாங்கி வச்சிருக்கக்கூடிய புரோக்கர்கள் தான். ஆனால் நீங்க இப்ப பினாமோ அப்படின்னு அடிச்சு பாருங்க, இல்ல கோடெக்ஸ் அப்படிங்கிற மாதிரி விக்கி எஃப்எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த ஒரு வெப்சைட்ல எந்த புரோக்கர் ஜெனியூனா இருக்கிறாங்க, எந்த புரோக்கர் ஃப்ராடு, எல்லா விஷயங்களும் அது தெளிவா நமக்கு சொல்லி கொடுத்துரும். இப்போ கோடெக்ஸ் அப்படின்னு நம்ம அடிச்சாலே அதுல ஒரு 2-3 பேர்கள் வரும். அப்ப 2-3 பேர்கள் ஒரு புரோக்கருக்கு கீழே வருது அப்படின்னாலே அதுல ஏதோ தப்பு நடக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கிறேன். அந்த ஒரு கம்பெனி நேம்லயே ஒரு சில வார்த்தைகள் இல்ல ஒரு சில வேர்டை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிட்டு அதே மாதிரி ப்ரொனவுன்சியேஷன் வர்ற மாதிரி ஒரு 3 கம்பெனி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்போ ஒரு கம்பெனி எனக்கு தெளிவான விஷயங்கள் ஜிஎஸ்டி எல்லாம் ப்ராப்பரா ப்ரொவைட் பண்ணி ஜெனியூனா இருக்கிறதுக்கு, மிச்சம் இருக்கக்கூடிய 2 கம்பெனிகளும் ஃப்ராட் பண்றதுக்கு. அப்போ இந்த மாதிரி புரோக்கர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒண்ணே ரெகுலேஷன் வாங்கி வச்சு அதை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்படி மெயின்டைன் பண்ணும்போது அவங்க இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுக்கு கணக்கு கொடுக்கணும். நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு டெபாசிட் அண்ட் வித்ட்ராவலுக்கு ப்ராப்பரான ரீப்ளே பண்ணணும். இது கூட உங்களுக்கான கஸ்டமர் சப்போர்ட்டையும் பெஸ்டா கொடுத்தா மட்டும்தான் நீங்க அடுத்த நாள் அதுல ட்ரேட் பண்ணுவீங்க. அப்போ நமக்கு இந்த மாதிரியான எக்ஸிகியூஷன்களை பொறுத்து தான் நாம அந்த புரோக்கர்ல ட்ரேட் பண்ணணுமா பண்ண வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். ரெண்டாவது விஷயம், எந்த ஒரு மார்க்கெட்ல நாம ட்ரேட் பண்ணினாலும் அந்த ட்ரேடுக்கான டைம் வேல்யூ இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை பொறுத்தளவுல உங்களுக்குன்னு ஒரு டைம் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 10 நிமிஷத்துல இந்த ட்ரேடு ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகிரும். அந்த ட்ரேட்ல நீங்க ப்ராஃபிட் ஆகியிருந்தா ப்ராஃபிட், லாஸ் ஆகியிருந்தா லாஸ். இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு முட்டுக்கட்டை போட்டா எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்குமோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தான் பைனரி ட்ரேடிங்ல நடக்குது. அப்போ நம்ம பைனரி ட்ரேடிங் போனோம் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கான ஒரு நிமிஷத்தை செலக்ட் பண்ணி அந்த நிமிஷத்துக்கு உள்ளாடி நீங்க எடுக்கக்கூடிய ட்ரேடு அந்த ஒரு லைனுக்கு மேலே எடுத்திருந்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும், கீழே எடுத்திருந்தீங்க அப்படின்னா லாஸ் கிடைக்கும். ஆனா இது எவ்வளவு பாயிண்ட்கள் மேல மூவ் பண்ணாலும் பிக்சடான ப்ராஃபிட் தான், எவ்வளவு பாயிண்ட்கள் கீழே வந்தாலும் பிக்சடான ப்ராஃபிட் தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 80% 90% உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் நான் இதை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போறது இல்லை. ஏன் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கைக்கு எது தேவை, அதுவும் நிரந்தரமா தேவை.
அப்படி இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணினா மட்டும்தான் கண்டிப்பா அது லைஃப் டைம் நமக்கு கை கொடுக்குமே தவிர ஜஸ்ட் ஒரு தற்போதைக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் சார் அந்த இண்டிகேட்டரை கொடுங்க சார் அதை நான் ஒர்க் பண்ணி பார்க்குறேன், இல்லை ஏதாவது பாட்டுகள் இருந்துன்னா அதை ஒர்க் பண்ணி பார்க்குறேன், இல்லை அதில் ப்ராஃபிட்டுகள் ஏதாவது கிடைச்சுன்னா அதை வச்சு இப்போதைக்கு என்னோட கஷ்டத்தை வந்து நான் கிளியர் பண்ணிடுவேன். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தற்போதைக்கான ஒரு சொல்யூஷன் மட்டும்தான். ஆனால் நிரந்தரமா லைஃப் டைம் நீங்க ஒரு ப்ராஃபிட்டபிளா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரியான ஹெல்ப்புகளை அவாய்ட் பண்ணுங்க. அடுத்ததான் நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட ஃபாரெக்ஸ் புரோக்கர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆர்டா எஃப்எக்ஸ், எக்ஸ்என்எஸ், எக்ஸ்எம் ட்ரேடு இந்த மாதிரி இருக்கக்கூடிய புரோக்கர்ஸ். இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முக்காவாசி பேர் ரெகுலேஷன் இல்லாம நம்ம இந்தியாவுக்குள்ள வரமாட்டாங்க. அப்போ அவங்க அந்த ரெகுலேஷனை வாங்கிட்டு வந்ததுக்கு பிறகு கண்டிப்பா உங்க மூலமா எடுக்கக்கூடிய ட்ரேடுகளை அவங்க இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் தான் ஆகணும். ஏன்னா நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணும் போதே உங்களோட ஐடி வெரிஃபிகேஷன், ஃபேஸ் வெரிஃபிகேஷன்ல இருந்து எல்லா விஷயங்களும் பண்ணிடுவாங்க. நம்ம அந்த இன்டர்நேஷனல் மார்க்கெட்டோட அந்த ட்ரேட் லிஸ்ட்டை நம்ம எடுத்து பார்த்தாலும் உங்களோட ட்ரேடுகள் வந்து அங்க பிளேஸ் ஆயிருக்கும். நீங்க ட்ரேட் பண்ணணும், நிரந்தரமா ட்ரேட் பண்ணணும். அப்படி ட்ரேட் பண்ணி வரக்கூடிய ப்ராஃபிட்டுகளை நம்ம வித்ரா எடுக்கும் போதும் எந்த ஒரு பிரச்சனையுமே வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 இருந்து 25 வருஷம் ஜென்யூனா இருக்கக்கூடிய ஒரு புரோக்கர் வித்ராவல்ல இருந்து, ப்ராஃபிட்ல இருந்து, எக்ஸிகியூஷன்ல இருந்து எதுலையுமே ஊழல் இல்லாத ஒரு புரோக்கர் யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, ஓபன் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு டெபாசிட்டுகளுக்கும் உங்களுக்கு 100% போனஸ் கிடைக்கும். தயவு செஞ்சு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்க அந்த லிங்கை தொட்டு அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க, ஓகே. உங்களோட இமெயிலை வெரிஃபை பண்றீங்க, ஓகே. ஆனா எதுக்காக அந்த ஒரு ஐடி வெரிஃபிகேஷனை பண்ணாம வைக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்போ எதுக்காக நீங்க அந்த ஐடியை தொட்டு அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணணும்? அதுக்கு நீங்க அதை தொட்டு அக்கௌண்ட் ஓபன் பண்ணாமலே இருக்கலாமே. புரியுதா உங்களுக்கு? ஏன் அப்படின்னா நீங்க அந்த ஐடியை தொட்டு அக்கௌண்ட் ஜஸ்ட் ஒரு இமெயில் வெரிஃபிகேஷன்ல ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை மட்டும் அடிச்சு விட்டுட்டு அந்த ஆப்பையே டெலீட் பண்ணிடுறது. இப்படி இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த லிங்கை தொடாதீங்க. உங்களுக்கு தேவைப்பட்டு ஒரு நல்ல ஒரு ஜெனியூனான புரோக்கர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க அதுல உங்களோட ஐடிகளை ஓபன் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ அந்த ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுதோ அந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நான் எதை பத்தி வீடியோ போடணும், எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல கேளுங்க. Until then, thanks for watching FX Man Gold.